மத்தி மீன் குழம்பு வீடியோ போடுங்கன்னு சண்டே ஒரு சார் கேட்டாங்க. போடணும் அப்படின்னு நினச்சா கூட என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு. அதனால் இதை அப்லோட் பண்ணும்போது அது பார்த்து கொஞ்சம் டெம்ப்ட் ஆகும். அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் இப்போ அதிகமாக நான் சமையல் வீடியோவே போடுறது இல்லைங்க. இந்த பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு சார் கேட்டிருந்தாங்க, என்ன மத்தி மீன் இதான் ஒரிஜினலுங்கிறீங்க, அப்போ இத்தனை நாள் நீங்கள் போட்டது டூப்ளிகேட்டா அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. மத்தி மீனுங்கிறது இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும். நான் உங்களுக்கு ஆக்சுவலாக பீஸ் போடுறதுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கணும். கடையில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்ததுனால சக்தியும் பிஸி, நானும் பிஸிங்கிறதுனால அப்போ போட முடியலங்க. அப்போ எடுக்க முடியல. அதனால தான் வீட்டிலேருந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளஷ்ஷாக இருக்கும். இது வந்து சால மீனுங்க. சால மீனுங்கிறது கொஞ்சம் பட்டையாக இருக்கும். மித்தபடி ஒரே சத்து தான், ஒரே டேஸ்ட்டு தாங்க. எனக்கு சமைச்சு சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது, எந்த வித்தியாசமும் இல்லை. நான் எப்பொழுதுமே சாலை போடும் போதும் உங்களுக்கு வந்து மத்தின்னு தான் சொல்லுவேன். ஏன்டா தஞ்சாவூர்காரவங்களுக்கு சால மீனுங்கிறது அவ்வளோவா என்னன்னு தெரியாது, தூத்துக்குடிக்காரவங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சால மீன் வரும்போதும் அதை மத்தின்னு தாங்க சொல்லுவேன். ஏன்டா மத்தி சால மீனில் எல்லாத்துலேயும் ஒரே சத்து தான், ஒரே ருசி தாங்க. மத்தி மீன் குழம்பு நீங்கள் வந்து தாளிக்காமையும் வைக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அது இன்னொரு வாட்டி வைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நார்மலாக நம்ம எப்பொழுதும் மீன் குழம்பு வைக்கிற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா சவக்க விட்டுருங்க. புளியை வந்து கம்மியாக எடுத்துக்கோ. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு மட்டும் புளி எடுத்து கரைச்சிக்கிட்டேங்க. ஒரு 5 ஸ்பூன் வீட்டு குழம்பு தூள். நான் தாராளமாக ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயமும் 2 பெரிய தக்காளி, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் ஒன்றா போட்டு அரைச்சி இந்த குழம்பு ஒரு 5 ஸ்பூன் வீட்டு குழம்பு தூள் போட்டு ஒன்றா கரைச்சி தேவையான உப்பும் போட்டு வாயில் ஊற்றி பார்த்துட்டு கரெக்டானதுக்கப்புறம் தாங்க இந்த தாளிப்புலையே எடுத்து ஊற்றுவேன். இந்த குழம்பு நீங்கள் தண்ணியாக வைக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சேன். இந்த 2 பச்சை மிளகாய் எதுக்காக போடுவேன் அப்படின்னா, அடுத்த நாள் நம்ம பழையதோ கஞ்சியோ சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. இதில் நீங்கள் மாங்காய் போட்டும் வைக்கலாம், மாங்காய் போடாமையும் வைக்கலாம். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. மாங்காவை ஏன் நான் சின்ன பீஸாக போட்டுக்கிட்டேன்னா, இந்த மீன் சின்ன மீன் ஒத்தாப்பில் வேகுங்கிறதுனால தான். நான் பாருங்கள், ஒரு 1/2 கிலோ மீன் போட்டேங்க. ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு குழம்பு மீன் தான் அவ்வளவும் சத்து. வறுத்த மீனை விட குழம்பு மீன் தான் சத்து. பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மீன்லேருந்து எப்படி எண்ணெய் கக்கியிருக்கு பாருங்கள். இந்த மத்தி மீனை வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் எண்ணெய் சட்டியிலலாம் போட வேணாம். தாராளமாக தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இந்த மீனை பொரிச்சு எடுத்துடலாங்க. வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடல. ரொம்ப நேரம்லாம் ஊற வேணாம் உங்களுக்கு. இது சட்டுன்னு ஊறிடும், டக்குன்னு வெந்துருங்க. இது வந்து எண்ணெயே குடிக்காது. இந்த எண்ணெயை வந்து மிச்சம் இருக்காத கீழே எடுத்து ஊற்றிடுங்க, அவ்வளோதான். நிறைய எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல. தோசைக்கல்லில் என்னத்த உங்களுக்கு என்ன ஆகிற போகுது. என்னடா வறுத்த மீன் வறுத்து சாப்பிட்றோமேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்குவோமே.